இப்போ வார் கண்டிஷன் எப்படி சார் போய்க்கிட்டு இருக்கு? இன்னுமே வந்து வார் முடியிற நிலைமையில இல்ல. அதுக்குள்ளே இன்ஃப்ளேஷன் வந்து இன்னுமே வந்து அதிகமாகிட்டு தான் இருக்கு. விலைவாசியுமே இன்னும் குறையறதுக்கு எந்த வழியுமே இல்ல. எல்பிஜியோட கமர்ஷியல் சிலிண்டர்ஸோட இதுவுமே வந்து தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ வார் அப்டேட் என்னவாக சார் இருக்கு? வார் அப்டேட் பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு எந்த சைட்லயுமே ஸ்டாப் பண்றதா பிளான் இல்ல. இப்போதைக்கு ஈரான் அண்ட் லெபனான் கூட சீஸ்ஃபயர் அக்ரீமெண்ட் ஆல்ரெடி போட்டதுனால, ஈரான் வந்து என்ன சொல்ட்டாங்கன்னா, யாரு வேணா ஸ்ட்ரெய்ட் ஆஃப் இதுல டிராவல் ம். பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவரு ஒரு நாள் சண்டை போடுவாங்கிறாரு, ஒரு நாள் சண்டை போட மாட்டேங்கிறாரு, ஒரு நாள் பீஸ் அக்ரீமெண்ட் இருக்குங்கிறாரு, இன்னொரு நாள் பீஸ் அக்ரீமெண்ட் இல்லங்கிறாரு. ஸோ மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காப்ல. இது என்ன கண்டிஷன்னு எல்லாருக்கும் தெரியும். ம். ஸோ அதனால அத பார்த்துட்டு இக்னோர் பண்ணிறது பெட்டரு. பட் ஈவன் நம்ம இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ்ல எல்லா கப்பல்களும் ஃப்ரீயா ஃப்ளோ ஆனாலும், லாஸ்ட் வீக் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, இந்த எல்பிஜி சிச்சுவேஷன் வந்து ஸ்டெபிலைஸ் ஆகுறதுக்கு 3 to 4 இயர்ஸ் ஆகும் ம். அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட்லேருந்து இல்ல 2, 3 நாள்லயே ஸ்டெபிலைஸ் ஆயிடும். வி ஹேவ் எனஃப் ஸ்டாக் அப்படிங்கிறாங்க. இதுல வந்து இந்த கவர்மெண்ட்ட எப்படி நம்புறதுங்கிறது நமக்கு தெரியல. இன்ஃப்ளேஷன் பெர்சன்டேஜா இருக்கட்டும், எனி டேட்டா, ஆக்சுவல் டேட்டாவ இவங்க சொல்லவே ம். மாட்டேங்கிறாங்க. பட் இன் எ வே இது வந்து கொஞ்சம் பேனிக் கிரியேட் ஆகாம இருக்கும். இல்லன்னா எல்பிஜி தட்டுப்பாடு வரும் அப்படின்னு சொன்னா, இன்னும் நெறைய பேனிக் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு.